நல்ல தண்ணியா? இந்த ஊரில் என்ன உழைப்பு நடந்தால் தான் சாப்பாடு. அதான் நெடுந்தீவு குதிரை பாருங்க, செம்பளை வெட்டு என்று சொல்லலாம். பழுக்கையில் ஆட்டம் பாருங்க. ஆம்புலன்ஸ் நிற்குது பாருங்க. நயனாதியிலேருந்து குறிகாட்டுவான் வந்தாச்சு. குறிகாட்டுவானில் இருந்து நெடுந்தீவுக்கு போக போகிறேன். நெடுந்தீவுக்கு போகிற சாமான பாருங்க. ரெண்டாம் தரம் நடுத்தீவு போகிறேன். இது நடுத்தீவு போகிற ரோடு 3 வருஷத்துக்கு பிறகு போகிறேன். பாருங்க கேஸ் இந்த சாமான ஏற்றிக்கிட்டோம். என்னென்னா இங்கே இருந்து ஏற்றி அங்கே ஒரு குறிப்பிட்ட விலை வச்சு தான் கொடுக்கணும். என்னென்ன வாகனத்தில் ரக்கி அப்புறம் இங்கே இருந்து அங்கே போய் அங்கேயே இருந்து ரக்கி வேணும். கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர்? 14 கிலோமீட்டர். ஒரு மணி நேரத்தில் போகலாமா? ஒரு மணி நேரத்தில் போகலாமா? அதாவது எங்களோட வட்டுக்கோட்டையிலேருந்து யாழ்ப்பாணம் போகிற தூரம் பாருங்க. இதான் நிலைமை. அதில் வந்து பாதுகாப்பு படை நேவி கரெக்டாக இது இருக்குது பாயிண்ட். இதுலேயும் வந்து அரிசி சீனி சாமான சாப்பாட்டு சாமான இருக்குது. டீசல் மண்ணெண்ணெய் போகுதான் பாருங்க. எல்லாம் வெளியிலேருந்து தான் போகிறது. இப்போ செட்டுக்கு இங்கே எப்படியோ போகிறது? பெட்ரோல் செட் இல்லையா அங்கே? சும்மா அப்படி தான் கையில் அது என்னென்னு போவோம் என்ன பெட்ரோல் மண்ணெண்ணெயெல்லாம் ரக்கிடும். வாழைக்குளிர் ரக்கினம். நெடுந்தீவுக்கு போகிறதுக்கு பாருங்க. நெடுந்தீவு கப்பல் என்ன பேர் இந்த போட்டுக்கு? வடதாரை. நீங்கள் வந்து மோட்டர் சைக்கிள் வந்து எடுத்துக்கொண்டு போகணும்னு சொன்னால் 2.5 போட்டலாம் போகலாம். அது குறிகாட்டுவான்லேருந்து நெடுந்தீவுக்கு. திருப்பி நெடுந்தீவுலேருந்து திருப்பி வேற ஒன் பண்ணுறா. அடுத்த நாள் 11:20 சரியாக நெடுந்தீவு ஜெட்டி, அதாவது நெடுந்தீவு ரங்கத்துறையில் நீங்கள் நிற்க வேணும். ஜாலியம் பைக் ஏற்றி வச்சுக்கணும். அவர்றான் வேறு கொண்டா நெடுந்தீவா. நீங்களெல்லாம் வேலை வழியிலையோ போய் வர நீங்களோ 2 நாளுக்குலாம் மேலே இருக்கா? ஃபோனில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சும்மா அவ்வளோ சாமான் பாருங்க. 2 கடை அங்கே கடையில் என்ன சொல்லுவாங்கன்னா இது அதில் பெருசாக கழிச்சு வச்சுருவாங்க கடையில் விற்கமா. ஆனால் அங்கே கூட நிலைமை எப்படி என்ன 1.5 இதை தான் நீங்கள் விற்க கொண்டு போயிடணும். வீக்ஸ் கருவாடு நெஸ்டல் பால் மில்க் பால். நான் என்ன அது அதானே பார்த்தேன். 2ஆம் மகா யுத்தத்தில் ஓடின வாய்க்கிட்டேன். ஓடினவை வச்சு ஃபைவரோ மேலே போகுது. 5 வெள்ளக்காரன் நடந்து வரீங்க. போட்டு பலிக்கிறது.
இவ்வளோ பேரும் பார்த்துருக்கேன். இதான் நடுந்தி வந்துட்டு பாருங்க. நடுந்தீவு கிட்ட வந்துட்டோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா நடுந்தீவு இறங்குதுறை வந்துட்டு ஜெட்டி ஹாபர், சின்ன ஹாபர். ஒரே ஒரு பஸ் தான் நிற்கிது. இதை பற்றி சரியாக தெரியும். நான் இப்போ ஒரு நாள் தான் நிற்க போகிறேன், நின்றுட்டு வந்துடுவேன். சாமான்கள் ரக்கீனா tourism, the horses and banyan tree, big one. இதெல்லாம் குடிக்கலாமண்ணா? நடுந்தீவுக்கு வந்துட்டேன் பாருங்க. நினைவு தூவி தான் நடுந்தீவு ஐலண்ட். இந்த சுற்றுலா பயணங்கள் சம்மந்தப்பட்டது போட்டிருக்கணும். டூரிஸ்டாக்கள் வந்தால் இதாலையும் போகலாம். அதை வடிவாக தான் இருக்குது. ஆனால் நல்ல தீவு வடிவாக செய்து எடுத்தால் தரமாக இருக்கும். இப்போ நடுந்தீவுக்குள்ளுக்கு வந்தாச்சு. சி கோரல் லீஃப். இந்த கரையில் பாருங்க. நோ சிமெண்ட், நோ சிமெண்ட், சிமெண்ட் சிமெண்ட். old house. Welcome மரம், baobab tree. Welcome மரம், தீர்த்தக்கரை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாபாப் ட்ரீ அடிக்க வந்து நிற்கிறோம். இப்போ இந்த பெரிய மரம். ஓ போ ஐயோ. இதோ பாருங்க இந்த பெரிய மரம். இலையா காணவே இல்லை, இல்லை உதிர்ந்து ஓட்டுது. நடுந்தீவெலாம் நிற்கிறேன். இதை சுற்றி வேப்ப மரமெல்லாம் நிற்கிது. ஆப்பிரிக்கா அண்ட் மடகாஸ்காரை சேர்ந்ததான். 7ஆம் நூற்றாண்டில் அரப் ரைடர்ஸ் இன்ட்ரடியூஸ் திஸ் ட்ரீ. அரேபிய நாட்டிலேருந்து வந்த அரேபிய வியாபாரிகள் 7ஆம் நூற்றாண்டில். ஆமாம், இதில் சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி செய்திக்கணும். அப்புறம் விட்டுட்டேன் போல். கடற்கரை
Twin Tower Beach. பனியன் ட்ரீன்னு சொல்கிற ஆலமரம். கோயிலுக்கு முன்னுக்கு இருக்க ஆலமரம். like a jungle. Banyan. Banyan tree. அந்த அதை பாருங்க இப்படி ஒரு கட்டு விட்டு வளர்ந்து நிற்குதாண்டு. Where's the mother tree? Mother tree. Oh, this one? No. Yeah, this one. Oh. No, yeah, not a one tree. So, How come it's a one tree? You can see the roots. இந்த கோயிலான கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான கோவில். இந்த முருகக்கேட்பாறை பாருங்க. இதில் இந்த மக்கள் நிறைய பேர் இடம்பெயர்ந்து போயிட்டு நம்ம 200 years old. இது நெடுந்தீவு கடற்கரை பீச் பகுதி பாருங்க. ஐயா கோயில நீங்கள் தமிழோ? எந்த ஊர்? யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னாண்டா நெடுந்தீவு பீச் இரவில் அப்படி இருக்காங்க. 3 பேர் குளிக்கிறாங்க. The next day. நெடுந்தீவில் இருக்க முருகக்கேட்பாறையால் செய்யப்பட்ட மதில் மகா தான் வந்து பீச். People and beaches, good and bad. What is? So it's very friendly. I go to swimming and after shower, they are always helping me take water and help me. Inside? Yeah, here. That's why. Yeah. The woman and the girl try and helping me take the water for the clean. Oh. And the morning I asked the house You help me take the boat for bottle the water, for for shower. So people is very friendly and beaches. Beach. beaches. I don't know the white Jellyfish. Yeah. It's a very stronger. Oh. A lot. So need a little be careful. What about roads? Huh? Road concept. Here road is good. Road. Yeah, Some area inside. Area inside is not good, but it's okay. It's good Okay. for motorcycle. Nice island. Safety, no? Okay. Very safety. Yeah. Look. It's good. Yeah. Oh. போய் கொண்டிருக்கேன் குதிரை பார்க்குறதுக்கு. அப்படின்டா இங்கே வந்து குதிரை பண்ணைன்னு சொல்லல, திறந்த வழியில் இருக்க குதிரை.
பூசை அப்பர் வீதி நல்ல வடிவாக இருக்குல்ல இதால ரோட்டு சரியில்லை. இது பாதுகாக்கப்பட்ட பாதுகாப்பு திணைக்களம். பிரவேசித்த காட்டு மிருகங்களை வேட்டையாடுது. குதிரைக்கு சாப்பாடு வைக்கிற இடம் அந்த கிணறு இருக்குது. ஹோஸ் ஃபீடிங் ஏரியா தான் நடத்துகிற. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈச்சம்பழங்கள் இருக்குது. இங்கே பாருங்க ஈச்சம்பழம். இப்போ வந்து சீசன் ஈச்சம்பழம். ஈச்சம்பழத்தை வட்டி போட்டு உப்பு தண்ணி தெளித்து வச்சா நல்ல பழம் பழக்கம். ஈச்சம்பழம் குத்தினா கடுக்கு பண்ணுறேன். ஓ no black color. You have to turn and do black color. So black color can you Black yeah black this color. No. This is no black color only it. After 3 days put the salt water then it will be black color. நெடுந்தீவில் இருக்கு ஈச்சம்பழம். ஈச்சம்பழம் வெட்டேன்னு சொல்லலாம். பழுக்கையில் இல்லை பழுத்தான் இல்லை பழம் பழுத்துச்சான். இதுக்கு 100 ஈச்சம்பழங்கள் இருக்குது. No, that's jaggery. When you eat with this one, very tasty. You can try this. You have to. Wait. No, you eat. You try. One. No, we have too much. No, it's okay. Not, how is it? Is it like rough? No. So. Wow. It's in Africa also. Oh. Yeah, yes, we can go. இங்கே பாருங்க இதில் இப்போ குதிரை நெடுந்தீவு குதிரை small one. அதுக்குள்ள ஒரு மாடு போகுது. You see one goat. This is donkey? No. Lot. Yeah. Oppa! Oppa, இங்கே பாரு. வா. Hi. Hello. Kutti Taji. Yeah, mom, you can see there. We can go inside, but we have to look the motor. வளர்க்குறன்றது தவிர தானாக தான் தெரியுதாம். நிறைய பேர் வந்து வளர்க்கிறோம். வா. Yeah, this house more small. Small, yeah. Yeah, so small. One. இதுக்குள்ளுக்கு தான் இப்போ மேய்ஞ்சு கொண்டு இருந்த இந்த குதிரைகள். இதில் ஒரு சாப்பாடு கடை இருக்குது. ஹாபருக்கு பக்கத்துலேயே ஒரு சாப்பாடு கடை பாருங்க. ஐஸ்லேண்ட் ஹாட் ஃப்ரெஷ் சீ ஃபுட் அண்ட் கேட்டரிங். பரோட்டா. நெடுந்தீவு பரோட்டா. இது பரோட்டா ரொட்டி. This mean barotta. Sorry, this one okay? We take this. One okay.
பார்சல் பண்ணிட்டு பேக்கை போட்டு ஃப்ரிட்ஜ் வச்சுட்டா 这起码眼睛可以睁开。 I don't know what you're saying, but okay. ஒரு அடியாக இருந்து வளர்ந்துருக்கு க்ரோயிங் ஸ்டோன் இருந்து வளர்ந்துருக்கண்டா பாருங்க பாறைகள் இஞ்சத்தை உப்பு காற்று அந்த இதில் கிட்ட வளருது போல் இந்த ஒரு அடியாக இருந்ததான் 1964 பிறகு வந்து காலநிலை மாற்றங்கள் அதுகளுக்கு வந்து தென்னை வள வளர்ந்துருக்கு இந்த கல் இப்போ எத்தனை அடி கிட்டத்தட்ட 4-5-6 அடி கிட்ட வந்துருக்காருங்க வளர்ந்து கொண்டே இருக்குது இங்கே கூடுதல் படம் நடந்து சுப்பிரமணிய வித்தியாலயம் நல்ல தண்ணியோம்மா நல்ல தண்ணியோ நல்ல தண்ணியா பார்க்கலாமா ஓ இது எப்படி பலமே இங்கே தானே வந்து அல்ற நீங்கள் என்ன பேர் அம்மாவுக்கு அம்மாவுக்கு என்ன பேர் ஜெயா ஜெயா நெடுந்தீவு தான் நீங்கள் நாங்கள் நடந்து இந்த வளரும் கல்லுன்றத என்ன சொல்கிறது அந்த வளரும் கல்லுன்றது எங்க அந்த அதில் வந்து இது அது வளர்ந்து கொண்டு இருக்கோ அது மேடம் மரம் கல் நீங்கள் உங்களோட கல் எங்கே தூரமாக இருக்கிற நீங்களோ பக்கத்துலேயே தூரமா தூரம் அங்கே அங்கே அப்போ நீங்கள் அள்ளி கொண்டு குடத்தில் வச்சு கொண்டு இதார ஏற்ற வர்றது எடுத்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் என்ன தொழிலும் கூட என்ன வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்கிற நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன வேலை கடத்தொழில் நடந்து போவீங்க நடந்து போவீங்க அது நீங்கள் குடத்தை வச்சுக்கொண்டு சரி இந்த ஊரில் இப்போ எப்படி சாப்பாட்டு தண்ணி நிலைமையால் இருக்குது சாப்பாட்டு நிலைமையில் இல்லாமல் எப்படி இருக்குது சாப்பாடு இந்த ஊரில் இந்த ஊரில் என்ன உழைப்பு நடந்தால் தான் சாப்பாடு அதான் என்ன உழைப்புகள் இருக்குது கூட இந்த ஊரில் உழைப்பு கடத்தொழில் தான் செய்கிறாங்க கூட கடத்தொழில் விவசாயம் எப்படி இருக்குது வேளாண்மை விசேஷம் இல்லை வேறு தொழில்கள் வேறு தொழில் என்ன உற்பத்திகள் அப்படி உற்பத்திகள் இல்லை 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 அந்த கல் கட்டுறது சரி அம்மா இந்த மாதிரி இதெல்லாமே எப்படி இருக்குது இது என்ன இந்த கல்லுகள் எல்லாம் இப்படி அடுக்கி வச்சிருக்கணும் கல் வேலி கோயிலா இது கனகாலமாவே இப்படி இருக்குது நீங்க பிறந்ததெல்லாம் நடந்தீவோ நாங்கள் பிறந்தெல்லாம் உங்களோட தாத்தா நடந்தீவோ எல்லாம் நடந்தீங்க அப்பா மாதா இதான் நீங்கள் அல்ற தண்ணி நீங்கள் இதெல்லாம் அல்ற நீங்கள் இதெல்லாம் அல்ற நீங்கள் தண்ணி பைப்பு இல்லை இதெல்லாம் வந்து இந்த கோழி கிணத்துலாம் வந்து அழுப்புறோம் சரி சாப்பிட்டுட்டீங்களே சரி அம்மா நாங்களாம் சாப்பிட்டுட்டோம் இது என்ன தலையில வச்சு கொண்டு போகிறீங்க ஓப்பா போறீங்க இல்லை அப்போ இப்போ வெயில் வெயில் அப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் ஒரு வருஷத்தில் ஒரு மாசத்துல எத்தனை தரம் போய் வருவீங்க யாழ்ப்பாணம் நகரத்துக்கு அங்கால கடல் தாண்டி நான் போறே இல்லை எங்கட வீட்டுக்காரர் எல்லாம் போறாங்க போயிட்டு வருவீங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ காலமாக போகல அவையா அது வேலைண்டா போவாங்க இல்லை நீங்கள் நாங்களா நான் போறேன்ல இருந்துட்டு ஏதாவதுனா போவீங்க சரியாம்மா நீங்கள் வச்சுக்கொண்டு போங்க சரியான தூக்கி வைங்க பாப்போம் நீங்கள் வைங்க பாப்போம் ஹலோ என்னது கிடைக்க போறீங்க ஸ்ட்ராங் சரியா இந்த அம்மா வேறுங்க ஆமாம்மா கவனமாம்மா
எவ்வளோ எத்தனை வயசம்மா உங்களுக்கு? எத்தனை வயசு? எனக்கு இது 56. 56 வயசு. சரியா. பிள்ளைகள் எல்லாம் இருக்கணுமோ? ஆ. 3 பிள்ளைகள் இருக்கு. இங்கே ஒரு அண்ணா போகிறார் பாருங்க சைக்கிளில், இந்த நடு தீவில. மொத்த காட்டுங்கோ. ஸ்ட்ராங் மூமெண்ட் லேடி. ஏ நைஸ். Okay, thank you. Okay. Okay. Okay, அம்மா. Thank you. See the hair. They drink this water. This because the more. Sure, therefore this water for Yeah. She bring this one for drink. பழைய கோயில். பதிமூன்றாவது வட்டாரமோ சரியா தெரியல, தெரிஞ்சாக்க சொல்லுங்க. கோயில் கேணி. ஆனால் பாருங்க டமேஜ். ஐ டோன்ட் நோ வை லைக் திஸ். இங்கே பாருங்க. மேபி சம்பன் டெட் ஆஃப்டர் டெட். ஓ கிணறு. பழைய காலத்து முருகன் கோயில் பாருங்க. அந்த காலத்தில் தீவில் மக்கள் வாழ்ந்ததுக்குரிய அடையாளம் இருக்குது. ஐயா ஃபோட்டோ ஒன்று இருக்குங்க. சும்மா ஒரு ஞாபகம் இது. ஐயா நெடுந்தீவாம். யூடியூப்பில் அவ்வளோ நல்லா இருக்கு. நெடுந்தீவு எப்படி இடம்? அது நீங்களே சொல்லணும். நல்லா இருக்குது. உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அதுதான் கேட்குறேன். கஷ்டம் நஷ்டங்க நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. அதை சைக்கிளாக சுற்றுறாரு பாருங்க. தொப்பியும் போட்டுக்கொண்டு ஒரு படிக்காமலே பாருங்க ஒரு சாதாரணமாக இயக்கி வலிக்கிட்டோம். போட் வலிக்கிறது. ஐயா அவ்வளோ நேரத்தில் போகும். ஒரு மணத்தியாலம் இவரான ஊர்றார் பாருங்க. எவ்வளோ இதில் நிற்கிறதுண்டா அது என்ன உதவிக்க இல்லை? அவர் மாலுமி. நீங்களும் ஓடுவீங்களே. உண்மையில நல்ல தீவு இது. அபிவிருத்தி செய்தால் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களா வருவீங்க? எப்படி ஆடுதுன்னு பாருங்க. இது ரங்காதல்லே ஆட்டம் பாருங்க. சத்தியமா சொல்றேன். இன்சூரன்ஸ் போட்டுட்டு வாங்க எல்லாரும். மோட்டோ பைக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் இருந்தால் தப்பிக்கலாம். ஆளுக்கும் இருந்தால் தப்பிக்கலாம். மோட்டோ பைக்குக்கும் போட்டு ஆளுக்கும் போட்டுக்கும். என்ன விளையாட்டு பாருங்க போட் என்ன ஆட்டத்தில் போகுதுன்னு சொல்லி பாருங்க. நெடுந்தீவில் இருக்க ஒரு ஆள் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இப்போ திருப்பி வீட்டை போகிறா. இப்போ தான் நிலைமை. 15 நிமிஷத்துல இந்த ஆம்புலன்ஸ் போகுமா வீட்டுக்கு. நெடுந்தீவுக்கு போகுமா. வா என்ன வெயிலுக்காக இருந்து போவோம். அப்படி போய் தான் போவோம். இவ்வளோ கேசியா? இவ்வளோ பேஷண்ட்ஸ் வெயிலுக்கான், நோயாளிகள் வெயிலுக்கான் நின்று போவோம்.